ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த சரி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கொண்டுட்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளால் எதையுமே சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி இருக்கிறனால நான் சொல்லிட்டேன், இது மாதிரி நீங்கள் இந்த விஷயத்துக்கெல்லாம் யாருக்கிட்டையும் இதுக்காகவும் இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். தேவையில்லாத போட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான தேவைகளுங்கிறது நமக்கு இருக்காது. அப்படி இருந்தோன்னா நம்ம அதுக்கே ஒரு புரிதல் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்காக நான் ஒரு கவலைப்பட்ட ஒரு விஷயங்கிறது என்ன அப்படின்னா, சில விஷயங்களை நம்மளுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் போக போக எல்லாமே சரியாயிடும். போக போக சரியாகிற விஷயங்கள் நம்மளுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு அது சரியாக இருக்குது இல்லைங்கிறத நம்மளுக்கு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசார எதையுமே யோசிக்க முடியும், பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம மனசார எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. காரணம் என்னங்கிறீங்கன்னா, நம்மளால் அந்த நேரத்தில் எதையுமே இது பண்ணிக்க முடியாது, பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா நான் பார்த்துக்கிட்டு இருந்தது. அதனால் எதையுமே நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது சரியாக இருக்குது, சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்படி இருந்தால் எதையுமே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். பார்த்த விஷயங்களை நம்ம பார்த்த மாதிரி எதையுமே இது பண்ணிக்க முடியாது. அதுக்காக நம்ம அந்த டைமிங் எல்லாமே சரியாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில விஷயத்த கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தனாலே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்காக நம்ம யாரையும் சொல்லிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நானும் யோசித்தேன், பண்ணேன் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன ஒரு விஷயம் படுதோ அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு இது பண்ண வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோன்னே, சரி அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு இப்போதைக்கு எதையும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், அதனால் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. அதுக்கு இடையில நம்மளுக்கு யாருக்கிட்டேயும் நம்ம குழப்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்களை நம்ம மனசை பொறுமையாகவும் அதே நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்களை நம்ம கிடைக்கிறத இது பண்ணிக்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு அதை விட ஒரு சந்தோஷங்கிறது நம்மளுக்கு இல்லை. அப்படி இருந்தோன்னா தான் நம்மளாலேயே வாழ்க்கையில் அடுத்தடுத்ததை நோக்கி போக முடியுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம வேறு எதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்களை நோக்கி இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு இந்த நேரத்தில் யாருக்குமே கிடைக்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி பார்த்துக்குவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் பார்த்துக்கிட்டு ஒரு இதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, சில நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையாக நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு, அதுக்காக நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது. குறை சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இது வேணும்.